வணக்கம். இன்றைய செய்தியாக வருவது காலம் தொடர்பானது. காலம் என்பது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 வகையில் இருக்கிறது. கடந்த காலம் என்பது நடந்து முடிந்த செயல்களை பற்றி கூறுவது. நிகழ்காலம் என்பது இந்த நிமிடம் நாம் இருப்பதை குறிப்பது. இந்த ஒரு கணத்தில் நாம் இருப்பதை குறிப்பது நிகழ்காலம். எதிர்காலம் என்பது இனி என்ன வரப்போகிறது என்பதை உணரக்கூடிய காலம். ஆக 3 காலங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த காலம் எதால் நிர்ணயிக்கப்படுகிறது? நேரம் என்று சொல்லக்கூடிய கடிகாரம். கடிகாரத்தை பார்த்து தான் எல்லாத்தையுமே பண்ணுறோம் இல்லையா? அந்த கடிகாரத்தை பார்த்து பண்ணும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் எழுந்து விட வேண்டும், இந்த நேரத்தில் படிக்க வேண்டும், இந்த நேரத்தில் வேலை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும், இந்த நேரத்தில் உண்ண வேண்டும் என்று எல்லாத்தையுமே ஒரு வரிசைப்படுத்தி வாழ வேண்டும். அனாவசியமாக நேரத்தை செலவிடக்கூடாது. ஏன்னா இது பணம் இல்லை. பணத்தை சம்பாதிச்சிடலாம், காலத்தை ஒருபோதும் சம்பாதிக்க முடியாது. போன காலம் போனது தான், அது திரும்பி நமக்கு கிடைக்கப் போவது இல்லை. இதைத்தான் இங்கு பாரதியார் மிக அழகாக ஒரு வார்த்தையில் சொல்கிறார். ஒரே ஒரு வரிதான், காலம் அழியேல். காலம் என்பது பொன் போன்றது. ஒரு முறை வந்த நேரம், நொடி, வினாடி எதுவாக இருந்தாலும் அந்த மணித்துளி மீண்டும் திரும்ப கிடைக்காது. ஆகையினால் மக்களே, இந்த காலத்தை நீ அழித்து விடாதே. அழிக்காதன்னு என்ன அர்த்தம்? போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்காது. போன நிமிஷம் போனது தான், அது திரும்பி போய் வாங்கிட்டு வர முடியுமானா முடியாது. அப்போ நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் காலத்தின் சுழற்சியையே பின்பற்றி அமைகின்றன. இன்றைக்கி படித்து இன்றைக்கி பரீட்சை நல்லா எழுதுனா நாளைக்கு நம்ம அடுத்த வகுப்புக்கு போவோம். இன்றைக்கி தொழிலை மேற்கொண்டு இன்றைய வியாபாரத்தை பார்த்தால் நாளை நமக்கு அதற்குரிய வருமானம் கிடைக்கும், லாபம் ஈட்ட முடியும். இன்றைக்கி நல்லா தூங்கிட்டு நாளைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகும்? திரும்பி அந்த இன்னைய பொழுதுங்கிறது வரவே வராது. அதுதான் கவிஞர் கூட சொல்வார், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் தானும் கெட்டதுடன் நாட்டை கெடுத்தார்னு சொல்லுவார். எவ்வளோ அழகான வரிகள் பாருங்கள். அந்த காலம் பொன் போன்றதுங்கிறதுக்கு இதுதான் முக்கியமான விஷயமே. ஆக காலம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தை வெறும் கடிகாரத்தில் பார்க்குற நேரமாக மட்டும் நாம் மனதில் கொள்ளாமல் ஒவ்வொரு நொடியும் நாம் எப்படி செயல்பட வேண்டும், துடிப்புடன் இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும், எந்த செயலை செய்து முடிக்க வேண்டும், இதெல்லாம் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக செஞ்சோம்னா வாழ்க்கை நம் வசப்படும். நன்றி.